தமிழ் மீடியம்ல ஸ்கூல் படிச்சவங்களை வந்து இங்க நாங்க இங்கிலீஷ்ல வந்து நாங்க ட்ரெயின் பண்றோம்னு சொல்லி தமிழ்லயே கூட சொல்லி தரலாம்ல, ஏன் நீங்க இங்கிலீஷ்க்கு சொல்லி தரீங்க? ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் பார்த்து தான் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். தமிழ் மீடியத்தில் படிச்ச பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தமிழ் மீடியம் படிச்சு அந்த மீடியத்தில் கோச்சிங் கிடக்கும்போது அது நீட் கோச்சிங் ஆக்சுவலி செட் ஆகாது. ஆனால் அவங்க ஐஸ் போடுறதுக்கு அப்படி பண்ணலாம். தமிழ் மீடியம் பிள்ளைங்க நிறைய பேர் என்ன பண்ணும், தமிழ் மீடியத்தில் கோச்சிங் எங்க கிடக்கும் தேடி ஓடுறாங்க, அவங்களை கொண்டு வரலாம். ஆனா எம்பிபிஎஸ் கிடைச்ச ஒரு புள்ள எப்படி தமிழ் படிக்க முடியும்? எம்பிபிஎஸ் கிடைச்ச ஒரு புள்ள கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த பயிற்சி காலத்திலே இந்த மாதிரி தமிழ் கிடைச்சிட்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் போய் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும். அப்ப என்னோட ஒரு பாலிசி என்னன்னா, நம்ம ப்ராக்டிக்கலி அது அப்ளை பண்ணிட்டு நம்ம வெற்றி கிடைச்ச ஒரு பாலிசி. அது என்னன்னா, கொஞ்சம் கஷ்டப்படும் 3 மாசம் இந்த ட்ராக்கில் ஏறி வருனது. ஆனா 3 மாசத்துக்கு மேல போகாது அந்த கஷ்டம். இங்கிலீஷ்ல பாடங்கள் கத்துக்கிற விதத்தில் ஆள் சேஞ்ச் ஆகும். அப்ப அதனால நமக்கு பிராக்டிக்கலி யோசிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்டை பொறுத்த ஃபியூச்சர் முன்னாடி வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அது நிறைய பேர் விட்டு என்ன ஒரு சிஸ்டம் கூட இருந்தது. காரணம் என்னால் முடியாது அப்படிப்பட்ட நிலைமை யோசிக்கிறவங்க எம்பிபிஎஸ் கிடைச்சவங்க கூட